2020ல பிஇஓ எக்ஸாம்ல மேத்ஸ்ல கேட்ட கொஸ்டின் சிம்பிளிஃபை 25 இன்ட்டு 32 இன்ட்டு 625 இன்ட்டு 64 அப்படின்னு இருக்கு. நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ்ல இதை ஃபுல்லா ஆன்சர் போடல. ஒரு நம்பரோட பவர் எழுதியிருக்காங்க. ஸோ காமன் நம்பர் பாருங்க 5 பவர் 11 இன்ட்டு 2 பவர் 6 இல்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது நம்ம பவர்னால இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். 25 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா 5 இன்ட்டு 5 எழுதுவோம். ஸோ 25க்கு 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 32க்கு எழுதுறோம். 32க்கு நமக்கு என்ன பண்றோம்? இப்படியே செப்பரேட் பண்றீங்க. ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர். ஸோ செகண்ட் டேபிள்ல 1 டைம், ரிமைனிங் 1 6 டைம், திருப்பி செகண்ட் டேபிள்ல 8 டைம்ஸ், திருப்பி செகண்ட் டேபிள்ல 4 டைம், திருப்பி செகண்ட் டேபிள்ல 2 டைம். ஸோ 1 2 3 4 5 2 பவர் 5 வருது. 2 பவர் 5 32க்கு 625 நமக்கு தெரியும். 25 இன்ட்டு 25 தான் 625ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 25 இன்ட்டு 25 625 25 ஸ்கொயர் எழுதலாம். பட் 25 இன்ட்டு 25 நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா இங்க இருக்க நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். 25ங்கிறது ஆப்ஷன்ஸ்ல இல்ல. ஸோ இதை 5 இன்ட்டு 5 நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். 5 ஸ்கொயர், இங்க ஒரு 5 ஸ்கொயர், அப்போ 5 பவர் டோட்டலா எழுதலாம். 5 பவர் 4 எழுதலாம். 625 64 பார்த்தீங்கன்னா 8 இது எல்லாமே ஸ்கொயர் டேர்ம் மாதிரி வருது. 5 ஸ்கொயர் 32 வந்து ஸ்கொயர் கிடையாது. 625 25 ஸ்கொயர். 25 நம்ம 5 பவர் 4 எழுதிட்டோம். 64 வந்து 8 ஸ்கொயர். இதுக்காக இப்போ எழுதி வச்சிருக்கிறோம். இதையுமே 8 வந்து 2 கியூப் அப்படின்னு எழுதலாம். பட் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ நமக்கு 5 எத்தனைன்னு இருக்குது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா காமனா 5 தான் இங்க இருக்குது. மற்றது ஆப்ஷன் இல்ல. ஸோ 5 பாருங்க, இங்க ஒரு 2 இருக்கு அண்ட் இங்க ஒரு 4 இருக்கு. ஸோ 2 + 4 எத்தனை? 6. அப்போ 5 பவர் 6 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கதான் இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது 5 பவர் 6 இருக்கா? இல்ல. ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும். அப்போ கண்டிப்பா இதுதான் ஆன்சர். இல்ல நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 பவர் 5 இருக்கா? இங்க என்னது 8 ஸ்கொயர்னு வந்துச்சுங்களா? 64. இந்த 8 வந்து 2 கியூப்னு எழுதலாமா? ஹோல் பவர்ல என்னது 2 3 2s 6ன்னு வரும். ஸோ இங்க 2 பவர் 6, அங்க ஒரு 2 பவர் 5. ஸோ 5 + 6